ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்கலாம். என்ன பண்ணாலும் ஹோட்டல் டேஸ்ட் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க கூட இது செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சொல்வீங்க, இது நிஜமாகவே ஹோட்டலில் வாங்கினா வீட்டில் செஞ்சதா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு லெமன் பாதியாக எடுத்து அதோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. கெட்டி தயிர் நல்லா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. இதெல்லாம் இப்போ நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மசாலாவோட எல்லா டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்றது. இப்போ இந்த டேஸ்ட் வர்றதே இந்த தந்தூரி சிக்கன் மசாலா தான். இது கடையிலேயே உங்களுக்கு கிடைக்குங்க. எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இங்கே எவரெஸ்ட் பிராண்டோட தந்தூரி மசாலா தான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் நைட்டு பண்ண போகிறீங்கன்னா மத்தியானமே நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா ஊறிச்சுன்னா சூப்பராக இருக்கும். இல்லைனா மினிமம் ஒரு 1 ஹவர் இதை ஊறினா தாங்க நல்லாயிருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லா ஆயில் விட்டுக்கிறேன். அப்போ தான் இந்த மசாலாலாம் சிக்கன்லேருந்து பிரியாமல் நல்லா ஒட்டி வரும். ஏன்னா இது நம்ம கார்ன்ஃப்ளவர் எதுவும் சேர்க்கறதில்ல. இப்போ இந்த மாதிரி தை பீஸை நீங்கள் சிக்கன் கடையில் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதுனாலும் வாங்கலாம். நான் ஒரு ஆன்லைன் பிராண்ட்லேருந்து தாங்க இதை வாங்கியிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எதுக்கு கத்தியில் கீறி போட்டுக்கிறோன்னா அந்த மசாலாலாம் நல்லா அதுக்குள்ளே உள்ள வரைக்கும் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இந்த சிக்கன் பீசஸ்லாம் மேரினேட் பண்ணிடலாங்க. நல்லா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் மேரினேட் பண்ணுங்கள். இல்லைன்னா குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் மேரினேட் பண்ணாதான் உள்ளே நல்லா அந்த மசாலா இறங்கியிருக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். டக்குன்னு பண்ணனா அது அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. ஸோ இது நம்ம பண்ண போகிறோன்னா அதுக்கேற்ற சாமான்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம கொஞ்சம் மேரினேஷனுக்கு டைம் கொடுக்கணும். உடனே பண்ணால் அந்த டேஸ்ட் வராது உங்களுக்கு. இதை பண்ணி என்னோட டாட்டரே நிஜமாவே ஹோட்டல் மாதிரி இருக்குன்னா, ஏன்னா அவள் டக்குன்னு ஒரு விஷயத்தை சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டா. அவளே சொல்லியிருக்கான்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாவே அதே டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம வெளியில் வாங்க வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி ஒரு கிரில் பேன் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் இல்லைன்னா நான் நார்மல் பேன் 2த்துலையுமே நான் செஞ்சு காட்டியிருப்பேன். இதில் நீங்கள் போட்டுட்டு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் நீங்கள் திருப்பி போட்டு உங்களுக்கு வேகும் போதே நல்லா தெரிஞ்சிடும் வெந்துருச்சுன்னு. அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு அந்த தந்தூர் அந்த புகை வைக்கணும் அதெல்லாம் தேவையே இல்லைங்க. மெயின் நமக்கு அந்த மசாலா தான். அந்த மசாலாவில் தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. இந்த மாதிரி கிரில் பேன் என்கிட்ட இல்லை அப்படின்னா நார்மல் தவாவில் கூட நீங்கள் பண்ணலாம். நான் நார்மல் தவாவில் கூட நான் பண்ணி காட்டியிருக்கேன். ஏன்னா டைமும் இல்லை, நைட்டு டின்னர் ஆகிடுச்சு. ஸோ ஒரு தவா இந்த மாதிரி வீடியோக்காக உங்களுக்கு காட்டிட்டு நார்மல் பேன் நான்ஸ்டிக் பேனில் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நான்ஸ்டிக் பேனில் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலாலாம் கீழே ஒட்டாது. இல்லைனா சிக்கனை அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், நிறைய டைம் நீங்கள் மேரினேட் பண்ணிங்கன்னா தான் அது நல்லா அது சிக்கனில் ஊறிடும் அது. ஸோ இது திருப்பி போட்டிருக்கீங்க கரெக்டாக. அன்றைக்கின்னு பார்க்கும்போது செய்யும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. இந்த டார்ச் லைட்டு அது மேலே அடித்து தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ 2 டைமும் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டிங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இது சிம்மில் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் வெந்துடும், உள்ளே அதே மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் நார்மல் நான்ஸ்டிக் பேனில் தான் ஃப்ரை பேனில் நான் செஞ்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. மேரினேஷன் டைம் மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்கும். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் டேக் கேர், பாய்.